டிவோர்ஸ். விவாகரத்து பண்றதுக்கு வயசோ பாலினமோ முக்கியம் இல்லை. ஸோ லெட்ஸ் நார்மலைஸ் டிவோர்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பரவலாக எல்லாரும் செய்து கொண்டிருக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பாக கடந்த வருடத்தை டிவோர்ஸ் இயர், அதாவது விவாகரத்து வருடம்னே சொல்லலாம். சினிமா பிரபலங்கள் தொடங்கி அடுத்தடுத்து நிறைய பேர் தங்களுடைய விவாகரத்தை அறிவிச்சிட்டு இருந்தாங்க. சரி, இவங்கள மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேரை நம்மளே பார்த்து இன்ஸ்பயரா இருக்கும். ஆனால் நம்ம வீட்லயே நம்ம அம்மா அப்பா அவ்வளவு அழகா புரிதலோட இருப்பாங்க. எப்போ அம்மாவோடய இருப்பீங்க, பைத்தியமா அம்மாவை காதலிச்சிங்க, அம்மா உங்களையும். அதே மாதிரி நானும் ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு நினைச்சேன் அன்னைக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை, அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுலதான் மனுஷங்களுக்கு எப்பவுமே ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனாலதான் சினிமா பிரபலங்களுடைய விவாகரத்து விஷயம் இப்ப வரைக்கும் பேசு பொருளாக இருக்கு. நடிகை அமலா பால் மற்றும் இயக்குனர் ஏஎல் விஜய் இவங்க 2 பேரும் 2014 திருமணம் செஞ்சு 2 வருஷத்துல டிவோர்ஸ் பண்றாங்க. இப்போ 2 பேரும் தனித்தனியா குடும்பத்தோட வேற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட டிவோர்ஸுக்கு காரணமா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இயக்குனர் விஜயனுடைய வீட்டுல அமலா பாலுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது, அதனாலதான் பிரிஞ்சாங்க அப்படின்னு சிலரும் சொல்றாங்க. சிலர் தொழில் போட்டி காரணமா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து எல்லாரையும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய டிவோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சமந்தா நாகசைதன்யா இவங்க 2 பேரும் 2017 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2021லயே டிவோர்ஸ் பண்றாங்க. இதற்கு திருமணத்திற்கு பிறகு சமந்தா நடிக்கக்கூடிய படங்கள்ல நாகசைதன்யாவினுடைய குடும்பத்தினுடைய தலையீடு இருந்ததுன்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த ஊ அண்டவா பாடலுக்கு பிறகு அதுல அவங்க கமிட் ஆனதுக்கு பிறகுதான் டிவோர்ஸ் நடந்தது அப்படிங்கறத பாக்குறோம். டிவோர்ஸுக்கு அப்புறம் தான் அந்த பாடலும் வெளியாச்சு. இதான் ரொம்ப முக்கிய காரணமா சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த வருஷம் இல்லாம அதுக்கு முன்னாடியும் சினிமா பிரபலங்கள் டிவோர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் திருமண வாழ்க்கையில இருந்த தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தம்பதியினர், இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்களும் 2022ல டிவோர்ஸ் அறிவிச்சிருந்தது அப்போ பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகிற விஷயமாக இருந்தது. அடுத்ததா கிட்டத்தட்ட 10 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் 2013ல ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கடந்த வருடம் இவங்களும் டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இது 2 பேருமே ரொம்ப வருத்தத்தோட அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதற்கு காரணமா சோசியல் மீடியாக்கள் என்ன பேசப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சைந்தவி அவர்களுடைய தாயாருடைய தலையீடு அதிகமாக இருந்தது, அதனாலதான் போய் அமித்ஷாவெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது உள்ளிட்ட சில காரணங்களை சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் நாங்க பிரிஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு 2 பேரும் இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எதையும் சொல்லல. இன்னொன்னு, அவங்க சொல்லணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் இல்லை. இதை விட ரொம்ப முக்கியமா 29 வருஷங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தது 29 வருஷம் கழிச்சு ஏஆர் ரஹ்மான் மற்றும் சாயரா பனு தம்பதியினர் டிவோர்ஸ் அறிவிச்சது ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. எங்களுக்குள்ள உணர்வு பூர்வமா தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு, அதனால நாங்க தனியா பிரிஞ்சிருக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு 2 பேருமே மியூச்சுவலா டிவோர்ஸா அறிவிச்சிருந்தாங்க. இப்ப கடைசியா ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி தம்பதியினருடைய விவாகரத்து விவகாரம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஆர்த்தி அவர்களுடைய தாயாரினுடைய தலையீடு அதிகமா இருக்கு, என்னால சுதந்திரமா செயல்பட முடியல, ₹1 காசு கூட என்னால என்னுடைய வீட்டுக்கு செலவு பண்ண முடியல, அந்த அளவுக்கு அவங்களுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு ரவி மோகன் வெளிப்படையா பேசியிருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஆர்த்தி அவர்களுடைய தரப்பு மறுப்பது வேற ஒரு கதை. இன்னொன்னு, சமீபத்துல ரவி மோகன் அவர்கள் பாடகி கெனிஷாவோட இணைந்திருந்த புகைப்படங்களும் இணையதளத்துல வைரல் ஆச்சு. இது தொடர்பா 2 பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா ஆர்த்தி தரப்புல இருந்து இன்னும் நான் அவருடைய மனைவிதான், முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே இவங்க சினிமா பிரபலங்கள் அப்படிங்கறதுனால மட்டும்தான் இவ்வளவு பேசு பொருளா இருக்கு. சோ ஓவராலா பார்க்கும்போது சினிமா பிரபலங்கள்னு மட்டும் இல்லாம பொதுவாகவே இந்திய சமுதாயத்துல டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலக அளவுல பிற நாடுகள்ல விவாகரத்து சதவிகிதம் அப்படிங்கிறது 60ல இருந்து 75% இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 1.5% தான் டிவோர்ஸனுடைய ரேட்டா இருக்கு. 100 கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதுல 98 கல்யாணம் சக்சஸ் ஆகுது, 2 திருமணங்கள் விவாகரத்துல முடியுது. இந்த ரேஷியோல தான் இந்தியாவினுடைய டிவோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அந்த வகையில விவாகரத்து பண்றதுக்கு வயசோ பாலினமோ முக்கியம் கிடையாது. பிடிக்காத ஒரு வாழ்க்கையோ பிடிக்காத ஒரு நபரோட ஒத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் இல்ல. சோ லெட்ஸ் நார்மலைஸ் டிவோர்ஸ். அதுக்கப்புறம் விவாகரத்து கொண்டாடப்பட வேண்டியது இதெல்லாம் சரிதான். ஆனா அதே சமயம் எதெல்லாம் கொண்டாடப்படணும், எதெல்லாம் டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. தேவையற்ற ஈகோ, சாம்பார் சரியா வைக்கல, முடி நீளமா இல்ல, கொரட்டை ஓடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரீசனா சொல்லி விவாகரத்து வாங்குறது அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் முன் வச்சு ஒரு ஆண் டிவோர்ஸ் கேட்டாலும் சரி, இல்ல பெண் டிவோர்ஸ் கேட்டாலும் சரி, அந்த போக்கு சரியானதா அப்படிங்கறத நம்ம கேள்விக்குட்படுத்த வேண்டியதாக இருக்கு. இந்த மாதிரியான டிவோர்ஸ் விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.